வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம் 622407. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. இன்றைய வகுப்பில் மு. வரதராசன் தமிழ் இலக்கிய வரலாற்று நூலிலிருந்து பாடம் எண் 2 தமிழ் இலக்கியம் பார்க்கலாம். ஆந்திரரின் வேறு பெயர் தெலுங்கர். கேரளத்தின் பழைய பெயர் சேரநாடு. தெய்வம், காரணம், ஆணை, ஆக்ஞா ஆகியவை வடமொழி சொற்கள். இந்தியாவின் இலக்கிய மொழிகளாக மதிக்கப்பட்டவை தமிழ், சமஸ்கிருதம். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய் என்றவர் திருநாவுக்கரசர். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். மத்தவிலாச பிரகசனம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்ம பல்லவன். வடமொழி கல்வி சிறந்து விளங்கிய தமிழக நகரம் காஞ்சிபுரம். பிரபுலிங்க லீலை கன்னட மொழி இலக்கியம். சரபோஜி மன்னர்கள் காலத்தில் மராட்டிய சொற்கள் தமிழில் கலந்தன. முகமதியர் காலத்தில் அரேபியம் மற்றும் பாரசீக சொற்கள் தமிழில் கலந்தன. 2 அல்லது 3 சீர்களை கொண்டது அடி எனப்படும். கலிப்பாவின் ஓசை, துள்ளல் ஓசை. நாட்டு பாடலோடு ஒட்டிய பழைய தமிழ் யாப்பு வடிவங்கள் கலிப்பா, பரிபாடல். சங்கம் மருவிய காலத்தில் செல்வாக்கு பெற்ற பாவகை வெண்பா. பண்ணத்தி என்பது இசைப்பாடல். பண்ணத்தியின் அடியளவு 5 முதல் 12 அடிகள். விருத்தப்பா யாப்பை முதலில் எடுத்தாண்டவர் திருத்தக்க தேவர். விருத்தப்பா யாப்பில் அமைந்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. கோணங்கியின் பாடலை இலக்கிய வடிவில் தந்தவர் பாரதியார். நன்றி, வணக்கம்.